ஓஹோ, அது எவ்வளவு இனிமையாயுள்ளது. சில நேரங்களில் சுகவீனம் நம்மை நம்முடைய முதுகில் தட்டலாம், அல்லது வேற ஏதாகிலும் ஒன்றாக இருக்கலாம். அப்பொழுது நாம் மேல் நோக்கி பார்த்து யெகோவாவின் 2 பெரிய சட்டைகளான பழைய புதிய ஏற்பாடுகளை எடுத்துக்கொண்டு, கர்த்தாவே, நீர் எவ்வளவு மகத்துவமானவர், நீர் எவ்வளவு மகத்துவமானவர் என்று கூறுவோம். ஓ, அது அவைகளுக்கு காண்பிக்க விரும்புகிறது. இங்கே பாருங்கள், நான் எவ்வளவு பலமுள்ளவனாயிருக்கிறேன், இது என் சத்தம் என்றே கூக்குரலிடுகிறது. அப்படியானால் கடுகு ஒவ்வொரு நாளும் அதே சத்தமிடுவதில்லை என்று ஒரு போதகர் எப்படி கூற முடியும்? அது ஒவ்வொரு முறையும் அதே சத்தமிடுகிறதே. நிச்சயமாக அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நான் யெகோவா, நான் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தேன், நான் எபிரேய பிள்ளைகளை எரிகிற அக்கினி சூளையிலிருந்து வெளிக்கொண்டு வந்தேன், தேவனுடைய குமாரனை உயிரோடு எழுப்பினது நானே என்றார். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை அனுப்பினது நானே. அவருடைய மகத்தான சட்டங்களிலூடாக நோக்கி பார்த்து அதை காண நீங்கள் விரும்பவில்லையா? அது உங்களுடைய இருதயத்தை எழுச்சி விட்டவில்லையா?